Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 13 guys. இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். தமிழில் நிகழ்காலம் சொல்லுவாங்க. இதை பற்றி கம்ப்ளீட் லெசனாக பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இப்போ இந்த வினாடி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் காமிக்க பாருங்கள். நான் பார்க்குறேன், அவன் வர்றான், அவன் சமைக்கிறான், ராஜா சாப்பிட்றான், அவங்க போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயலாக குறிக்குது. ரைட்டா? இதுக்கு நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் வந்து தேவை. அது என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னா, ஒன்று சப்ஜெக்ட்டுங்க, இன்னொன்று வேர்ப். இப்போ இந்த ஃபஸ்ட்டான சப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுனா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சப்ஜெக்ட்ன்றது ஒரு வாக்கியத்தில் வந்து பண்ணால் யார் ஆக்ஷன் பண்ணாலோ இது எது ஆக்ஷன் பண்ணுதோ அதுதான் அந்த சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட்னா யார் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வார்த்தைகள் படித்தது, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸை பார்த்துருப்போம். ஸோ ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஐ அப்படின்னா நான் அர்த்தம், வீனா நாங்கள், யூனா நீ அல்லது நீங்கள், தே அப்படின்னா அவங்க, ஹீனா அவ, ஷீனா அவ, இட்னா அது. இப்போ இந்த இடத்துல ஹீ வந்து அவன் மட்டும் மீனிங் கிடையாது. பட் வந்து நம்ம பாய்ஸ் நேம்ஸ் இருக்குல்ல, எல்லா பாய்ஸ் நேம்ஸ்க்கும் ஹீ யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஷீன்றது அவள் மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸ் நேம்ஸ்க்கும் நம்ம வந்து ஷீ வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இட்டுன்றது அது அப்படின்றதுக்கு மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ், அனிமல்ஸ், திங்ஸ், பிளேசஸ், இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரியல அப்படின்னா வரக்கூடிய பேஜஸ் நான் காமிக்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ அடுத்து ரெண்டாவது வேர்ப். வேர்ப்னா என்னது? ஒரு சென்டென்ஸில் எது வந்து பார்த்தா ஆக்ஷனோ, ஆக்ஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வார்த்தை போடுறோம்ல, அந்த செயல், அந்த வார்த்தை தான் வேர்ப்னு சொல்கிறோம். இப்போ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இது ரெண்டுமே இந்த ஃபேக்டரை பற்றி தெரிஞ்சிச்சா? இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான ஃபார்ம்ஸ் வந்து போடலாங்க. ஸோ 2 ஃபேக்டர் பார்த்துட்டோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸை 4 வகையான ஃபார்ம்ஸில் போடலாம். என்னென்ன ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கும் நான் சேர்த்து தமிழில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன? அவன் வர்றான். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ரெண்டாவது அவன் வரலை, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். வர்றான் அப்படின்றது வரலன்னு மாதிரில, ஸோ அதான் இது நெகட்டிவ் சென்டென்ஸ். மூணாவது அவன் வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறோம். இது என்ன சென்டென்ஸ்? கொஸ்டின் சென்டென்ஸ். அதாவது பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ்ங்க. கொஸ்டின்லேயே நம்ம பாசிட்டிவாக கேட்குறோம். அப்போ பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ், அல்லது மோர் கிராமட்டிக்கலாக சொல்கிறதா பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். கடைசியாக 4வது அப்படின்றது அவன் வரலையான்னு கேட்குறோம். இது வந்து கொஸ்டின் தான் கேட்குறோம், ஆனால் நெகட்டிவாக கேட்குறோம். ஸோ அதெல்லாம் பேர் எப்படி வச்சுப்போம்? நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். மோர் கிராமட்டிக்கலாக சொல்கிறதா நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு 7 சப்ஜெக்ட் வந்து படித்தோம். அதை 2 வகையான ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஒன்று ஐ, வி, யூ, தே, இன்னொன்று ஹீ, ஷி, இட். இப்போ ஐ, வி, யூ, தேக்கு எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடுங்க, அப்புறம் வேர்பு போடுங்க. வேர்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் V1 கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன ஆக்ஷன் சொல்கிறீங்களோ அந்த வார்த்தை மட்டும் போடுங்க. அதோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்ற குறிப்பிடுறேன். பட் இப்போ அதுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் அதுதான் ப்ராக்கெட்டில். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அவ்வளோதான் நீங்கள் போட போகிறது இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹீ, ஷி, இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு இருக்குல்ல, இந்த ப்ரொனவுன்ஸ்க்கு இந்த 3 பேருக்கும் நம்ம அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் போடுறோம். பட் அந்த வேர்ப் பக்கத்தில் வேர்டுக்கு தகுந்த மாதிரி எஸ் ஆட் ஆகும், இல்லை இஎஸ் ஆட் ஆகும், இல்லை ஐஇஎஸ் ஆட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட்றது ஈட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. இப்போ இந்த வேர்டு வந்து ஐவியூக்கு போடும்போது ஈட்டுன்னு சொல்லிட்டே வந்துக்கும். சப்ஜெக்ட் போட்டு ஈட்டு போட்டுருங்க. அதே ஹீ, ஷி, இட்டு இந்த வேர்ப்ஸ் இந்த ப்ரோனனுக்கு வந்து நம்ம போடுறதா ஈட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஈட்டு பக்கத்தில் எஸ் வந்து ஆட் ஆகும். அந்த மாதிரி சொல்ல வராங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டுன்றதை நான் வந்து ஃபுல் டேபிளாக காமிக்கிறேன். ஃபுல் கான்ஜுகேஷன். நான் சாப்பிட்றேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? ஐ ஈட். நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் வீன்றதுமே வந்து வி போட்டு ஈட் போடுங்க, வி ஈட். நீங்கள் சாப்பிட்றீங்க அல்லது நீ சாப்பிட்ற, இது ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷில் சேம் தான், யூ ஈட். அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது தே ஈட். ஆனால் அவன் சாப்பிட்றான், அவ சாப்பிட்றா, அது சாப்பிடுது அப்படின்னு சொல்லும் போது
நான் சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டில் எஸ் போகிறோம்ல அது வந்து நீங்கள் போகணும். ஸோ ஹீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ், இட் ஈட்ஸ். இதுதான் ஃபுல் கான்ஜுகேஷனுங்க. ஐ ஈட், வி ஈட், யூ ஈட், தே ஈட், ஹீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ், இட் ஈட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போங்க. நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம், இதுதான் முதல் சென்டென்ஸ். இதில் நாங்கன்றது சப்ஜெக்ட், சாப்பிட்றோம் அப்படின்றது வேர்ப், பிரியாணின்றது ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். பட் அது கூட உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? வி ஈட் பிரியாணி. நாங்கள் பிரியாணி சாப்பிட்றது வி ஈட் பிரியாணி. அடுத்த வாக்கியம், அவன் கிரிக்கெட் விளையாடுறான். எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு அவன்றது சப்ஜெக்ட், அதுக்கு ஹீ போடுவோம். விளையாடுறான்றது வேர்பு. ஆனால் அவன் அப்படின்னு ஹீ வரனால நீங்கள் எஸ் ஆட் பண்ணும். ஸோ பிளேஸ், ஹீ பிளேஸ், அப்புறம் கிரிக்கெட், ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடுறான்றது ஹீ பிளேஸ் கிரிக்கெட். மூணாவது எக்ஸாம்பிள், ராஜா கிரிக்கெட் விளையாடுறான்னு சொல்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம்? அவன்றது ராஜாவை போயிடுச்சு. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பாய்ஸ் நேம்ஸுமே வந்து ஹீ தான் ரெஃபர் பண்ணும். அப்போ ஹீக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வேர்ப் பண்ணணும். ஸோ ராஜா பிளேஸ் கிரிக்கெட். ராஜா கிரிக்கெட் விளையாடுறான்னு சொன்னாலும் அவன் கிரிக்கெட் விளையாடுறான்னு சொன்னாலும் பிளேஸ் கிரிக்கெட் தான் வரும். அடுத்த எக்ஸாம்பிள், நான் மருந்து கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நான்றது சப்ஜெக்ட், போகிறேன்றது வேர்ப். அது ரிட்டனில் சலிக்கிறேன்னு போடுவோம், பட் நம்ம ஸ்போக்கனில் நான் வச்சுப்போம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்த எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஐ கோ டு போடுவோம். ஏன்னா கடைக்குன்னு சொல்லல, நான் மருந்து கடை போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் நான் மருந்து கடைக்கு போகிறேன். அதனால இங்கிலீஷில் ஐ கோ டு மெடிக்கல் ஷாப், அல்லது நீங்கள் ஃபார்மசி கூட போடலாம். ஐ கோ டு மெடிக்கல் ஷாப் அல்லது ஐ கோ டு ஃபார்மசி. அடுத்த வாக்கியம், அவ சமைக்கிறா. எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? இப்போ அவள்ன்றதும் அந்த ஹீ ஷீட்டில் வருது. அப்போ ஷீ குக், சமைக்கிறதுக்கு வந்து வேர்ப் வந்து குக்கு, பட் வந்து நான் வந்து ஹீ ஷீட்டில் போடாம எஸ் போடணும். ஸோ ஹீ குக்ஸ். அடுத்த வாக்கியம், அவள் பிரியாணி சமைக்கிறா. அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், ஆன்சர் தான் ஷீ குக்ஸ் பிரியாணி. நாங்கள் அங்கே வர்றோம். இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? வி கம் தேர். அங்கேன்றக்க தேர்ன்னு போடுங்க. ஸோ வி கம் தேர். அடுத்து, குமார் அங்கே வர்றான். இப்போ குமார் அது வந்து ஒரு பாய்ஸ் நேம், அதனால் கம்ஸ், குமார் கம்ஸ் தேர். சரி, ஓகேங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இப்போ டன், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இருக்க நெகட்டிவ் சென்டென்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். மறுபடியும் அந்த 7 சப்ஜெக்ட் இருக்காங்களா, ஐ, வி, யூ, தே. இவங்களுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் போட்டுட்டு அப்புறம் do not அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். do not ப்ளஸ் வேர்பு. வேர்பான அது ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து ஆட் பண்ணுங்கள். அதே ஹீ, ஷி, இட்டு இந்த 3 வார்த்தைகளுக்கு நீங்கள் அதே மாதிரி சப்ஜெக்ட் போடுங்க. ஆனால் டூ நாட்டுக்கு பதிலாக டஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் போடணும். மறுபடியும் அப்புறம் டஸ் நாட் போட்டு வேர்ப் போட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம இப்போ வேர்புன்றது ஃபஸ்ட்டு ஃபார்ம், பட் அது இப்போ நீங்கள் கேர் பண்ண தேவையில்லை. நம்ம அடுத்தடுத்த டென்சஸ் படிக்கும்போது தான் அதோட மீனிங்ஸ் வந்து நம்ம ரியலி புரிஞ்சிக்க முடியும். இந்த டூ அண்ட் டஸ் இருக்குங்களா, இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்ஸரி வேர்ப். இந்த ஆக்ஸரி வேர்ப் வந்துன்றது நம்ம 4 வகையான பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதில் 3 பார்ட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸரி வேர்ப் அப்படின்றது வருங்க கண்டிப்பாக. டூ அண்ட் டஸ். அதுக்கு தமிழில் மீனிங்லாம் பண்ண எக்ஸாக்டாக வராது, பட் அதை நம்ம சும்மா யூஸ் பண்ணுவோம். இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் கொஷின் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் கொஷின் சென்டென்ஸ், இது 3த்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் இது தேவைப்படாது. ஓகே, இப்போ இதோட ஃபுல் கான்ஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நான் வரலை, அதாவது நான் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எழுதியிருக்கேன், பட் நம்ம ஸ்போக்கன்லேயே நான் வச்சுப்போம், நான் வரலை. அப்போது நம்ம எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஐ டு நாட், அப்புறம் வரன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? கம் சொல்லுவோம். அப்போ ஐ டு நாட் கம். இப்போ இது வந்து நம்ம ஷார்ட்டாக மாற்றிப்போங்க. டூ நாட் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மாக டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். அப்போ ஐ டு நாட் கம் 4 வார்த்தை இருக்குல்ல, 4 வார்த்தைக்கு பதிலாக 3 வார்த்தையை சொல்லிட்டுனா ஷார்ட் ஆகிருக்கும். இப்படி தான் வந்து ஸ்போக்கன்லேயே பேசுவோம். ஸோ ஐ டோன்ட் கம், ஐ டு நாட் கம்ன்றது ஐ டோன்ட் கம், நான் வரலை. நாங்கள் வரலைன்னு சொல்லும் போது வி டு நாட் கம் அப்படின்றது வி டோன்ட் கம். நீ வரலை அல்லது நீங்கள் வரலை, இது ரெண்டுத்துக்கும் யூ டு நாட் கம் பிகம்ஸ் யூ டோன்ட் கம். அவங்க வரலைன்னு சொல்லும் போது தே டு நாட் கம் பிகம்ஸ் தே டோன்ட் கம். அதுக்கப்புறம் இந்த 3 வார்த்தைகள் இருக்குல்ல ரிமைனிங், அவன், அவ, அது. இந்த 3 வேர்டுக்கு நம்ம வந்து ஹீ, ஷி, இட், அந்த இடத்துல டூ நாட்னு போடாமல் டஸ் நாட்னு போட சொன்னேன். அப்போது ஹீ டஸ் நாட் கம், இதுக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் இருக்குது.
எப்படி do notன்றது don't மாறுச்சோ அது மாதிரி does notன்றது doesn't மாறும். ஸோ அவன் வரலன்னு சொல்லும்போது he doesn't come. அவ வரலன்னு சொல்லும்போது she doesn't come. அது வரலன்னு சொல்லும்போது it doesn't come. இதுதாங்க நெகட்டிவ் ஃபார்ம் உடைய ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த வேர்புக்கும் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராஜா விளையாடலைன்னு சொல்கிறோம். எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? இப்போ ராஜான்றது ஒரு பையன் பேர், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்ஜுகேட் பண்ணணும். ராஜா doesn't play. குமார் கிரிக்கெட் விளையாடலன்னு சொல்கிறோம். இப்போ எப்படி வரும்? குமார் doesn't play cricket. அடுத்து இன்னும் கொஞ்சம் லாங்காக போடுறோம். குமார் ஏன் கூட கிரிக்கெட் விளையாடலன்னு சொல்கிறோம். இப்போ இந்த என்னுடன் அப்படின்னு போட்டுக்கலாம், ஏன் கூட, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு பாட்டில் அனுப்பதான் படிச்சிருக்கோம், கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லுவீங்க? குமார் doesn't play cricket with me. குமார் doesn't play cricket with me. அவங்க சாப்பிடலன்னு சொல்கிறோம். they don't eat. they don't eat. ராணி சமைக்கலன்னு சொல்கிறோம். ராணின்றது ஒரு பொண்ணோட பேர். she doesn't cook. அந்த ஷீக்கு வர கான்ஜுகேஷன் யூஸ் பண்ணும். ஸோ ராணி doesn't cook, அவன் போட்டால் she doesn't cook. நாங்கள் போகலை. we don't go. we don't go. அஜித் போகலன்னு சொல்கிறோம். இப்போ அஜித்ன்றது ஒரு பையன் பேர். அஜித் doesn't go. சரிங்க, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நெகட்டிவ் பார்ட்டு. அடுத்து மூணாவது என்னது? பாசிட்டிவ் கொஷின் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இதை பற்றி முழுமையாக படிப்போம். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் அந்த 7 சப்ஜெக்டை பிரிப்போம். ஐ, வி, யூ, தே, இவங்களுக்கு டூ போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்டான இந்த வார்த்தையை போட்டுட்டு அப்புறம் வேர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடணும். இப்போ டூ வந்து முன்னாடி வந்துடும், பின்னாடி வராது. அதே மாதிரி ஹீ, ஷீ, இட்டுக்கு டூக்கு பதிலாக டஸ் போடுறோம். டஸ் போட்டுட்டு அப்புறம் இந்த ஹீ, ஷீ, இட்டு ஏதாவது சப்ஜெக்ட் போட்டு அப்புறம் வேர்பை போடுங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவங்க விளையாடுறாங்களா? கொஸ்டினை கேட்குறோம். டு தே பிளே? எப்படி? டு தே பிளே. டு தே பிளே? அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா? டு தே பிளே கிரிக்கெட்? டு தே பிளே கிரிக்கெட்? அவன் படிக்கிறானா? does he study? does he study? அவ சமைக்கிறாளா? does she cook? does she cook? அபி சமைக்கிறாளா? does அபி cook? does அபி cook? நீ போறியா? do you go? do you go? அவன் போறானா? does he go? அவன் ராமு போறானா? does ராமு go? நீ சென்னை போறியா? நீ சென்னைக்கு போறியா? do you go to Chennai? இந்த இடத்தையும் பாருங்க, இக்கு வருது. ஸோ do you go to Chennai? அவங்க சாப்பிட்றாங்களா? do they eat? do they eat? பாசிட்டிவ் டான். இப்போ நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம், அதை கம்ப்ளீட்டாக படிப்போம். ஓகே, இதுலேயும் வந்து 4 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம்? டோன்ட் போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்டை போடுங்க, அப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுங்க. ரிமைனிங் இருக்க 3 சப்ஜெக்ட்டுக்கு என்ன செய்கிறோம்? டசன்ட் போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்ட் போட்டு வேர்ட் போடுறோம். இப்போ என்ன செய்கிறோம்? நம்ம டு நாட்னு படித்தோம்ல, அது அப்படியே வந்து ஷார்ட் ஃபார்மாகவே போட்டு நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்கணும். ஏன்னா இது கொஸ்டின் நெகட்டிவில் கொஸ்டினாக கேட்குறோம், அவ்வளோதான். அதனால் கொஸ்டின்னா தான் உங்களுக்கு டோன்ட் இருக்கணும். ஹீ, ஷீட்டுக்கு டசன்ட் போட்டு சப்ஜெக்ட் போட்டு வேர்ட் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வரலையா அப்படி கேட்குறோம். நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டால் அது பாசிட்டிவ் கொஸ்டின், நீங்கள் வரலையான்னு கேட்டால் அது நெகட்டிவ் கொஸ்டின். இப்போ எப்படி கேட்போம்? டோன்ட் யூ கம்? டோன்ட் யூ கம்? எஸ், டோன்ட் யூ கம். டோன்ட் யூ கம்? அவன் வரலையான்னு கேட்குறோம். இப்போ என்ன செய்யணும்? டசன்ட் போடணும். டசன்ட் ஹி கம்? டசன்ட் he come? doesn't he come?
அவங்க சாப்பிடலையான்னு கேட்குறோம். Don't they eat? Don't they eat? Don't they eat? ராணி சாப்பிடலையான்னு கேட்குறோம். Doesn't Rani eat? Doesn't Rani eat? நீ போலையா? Don't you go? Don't you go? அவ போலையா? Doesn't she go? Doesn't she go? அவங்க விளையாடலையா? குமார் விளையாடலையா? Don't they play? Doesn't Kumar play? ஓகே, இப்போ இந்த 4மே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணுங்கள், வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த 4 விஷயங்களையும் வச்சு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் இன்னைக்கு லெசனை வச்சு நம்ம WH கொஷின்ஸ் வச்சு கேட்போம். WH கொஷின்ஸ் மீன்ஸ் WHல ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி வார்த்தைகள். லைக் why, where, what, when. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன், எங்கே, என்ன, எப்போ அப்படின்ற வார்த்தைகள் மீனிங். இப்போ நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஒரு டயலாக். இதுக்கு எப்படி கேட்போம்? Do you go? Do you goன்னு கேட்குறோமா? இப்போ நீ போறியா அப்படின்றத எங்கே நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறோம். அப்போ என்ன ஆகுது? Where do you go? Where do you go? Where do you go? எப்போ நீ போகிற அப்படின்னு கேட்குறோம். When do you go? When do you go? When do you go? ஏன் நீ போகிற அப்படின்னு கேட்குறோம். Why do you go? Why do you go? Why do you go? அவன் சாப்பிட்றானா? இது நம்ம என்ன கேட்போம்? Does he eatன்னு கேட்போமா? ஒரு கேள்வி வார்த்தை ஆட் பண்ணுவோம். அவன் என்ன சாப்பிட்றான்? What does he eat? What does he eat? அவன் எங்கே சாப்பிட்றான்? Where does he eat? Where does he eat? அவன் ஏன் சாப்பிட்றான்? Why does he eat? Why does he eat? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும், அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.